கடந்த 127 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் சூரியனை நோக்கி ஆதித்யா L1 அப்படிங்கிற இந்த விண்கலம் சேட்டலைட்டை அனுப்பியிருந்தாங்க. இப்படி இருக்க கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் 4 மாதத்துக்கும் அதிகமான நாட்கள் இப்படி பல கஷ்டங்கள் கடினமான சூழ்நிலை இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெற்றிகரமா ஆதித்யா L1 சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இடையே இருக்கிற L1 அப்படிங்கிற அந்த பர்ஃபெக்டான பாயிண்ட்ல நிலை நிறுத்தி முதன் முறையா சூரியனை அங்க இருந்து நம்ம பூமிக்கு புகைப்படம் ஆதித்யா L1 தற்போது எடுத்து அனுப்பியிருக்கு. இப்படி இருக்க அந்த வகையில இதுவரைக்கும் சூரியனை இவ்வளவு அருகில் சென்று யாருமே உலக அளவில் புகைப்படம் எடுத்ததே கிடையாது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஆதித்யா L1 இந்த சேட்டலைட் விண்கலம் சூரியன் அருகில் இருந்து சூரியனை எடுத்த முதல் புகைப்படம் தற்போது உலக அளவில் ரொம்ப பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படம் தற்போது உலக அளவில் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அச்சுறுத்தல் பயத்தையும் தற்போது கொடுத்திருக்கு. அதாவது இன்னைக்கு மாலை சரியா ஆதித்யா L1 இந்த சேட்டலைட் விண்கலத்தை சரியா L1 அப்படிங்கிற அந்த பாயிண்ட சுத்தி வலம் வந்து சூரியனை பத்தி தொடர்ந்து பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்து நம்ம பூமிக்கு அனுப்ப வேண்டிய வேலை தான் ஆதித்யா L1. இப்படி இருக்க சூரியன் அருகில் இருந்து இன்னைக்கு முதல் முறையா ஆதித்யா L1 அது புகைப்படம் எடுத்திருக்கு. அந்த புகைப்படங்கள்ல இதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்து சூரியனை பல முறை ஜூம் செஞ்சு கூட நிறைய பேர் புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா சூரியன்ல அங்கங்க கரும் துளைகள் பிளாக் ஸ்பாட் இருக்கு அப்படிங்கிறது உறுதியா கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இன்னைக்கு ஆதித்யா L1 சூரியனுடைய அருகில் சென்று அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் கூடுதலா அருகில் சென்று அது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல அந்த பிளாக் ஸ்பாட் அது எல்லாமே இருக்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறதா ஆதித்யா L1 புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தது. அது மட்டும் இல்லாம இது கூடவே இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பூமியில இருந்து எடுக்கப்பட்ட கருந்துளைகள் அதனுடைய புகைப்படங்களை வச்சு அதனுடைய வடிவம் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு உலக அளவுல விஞ்ஞானிகள் எல்லாருமே கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப ஆதித்யா L1 அது அனுப்பியிருக்க அந்த புகைப்படங்களை பார்க்கறப்ப ஏற்கனவே நம்ம பூமியில இருந்து எடுக்கப்பட்டு கருந்துளைகள் அதனுடைய சைஸ் எவ்வளவு இருக்குமோ அதை விட பல மடங்கு பெரிய அளவில் சூரியன்ல இந்த கருந்துளைகள் தற்போது இருக்கிறதா ஆதித்யா L1 பார்த்தீங்கன்னா அது நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சூரியன் அருகில் இன்னும் பல இந்த மாதிரியான கருந்துளைகள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் சூரியன்ல தற்போது உருவாகிட்டு இருக்கிறதா ஆதித்யா L1 முதல் கட்டமா இந்த புகைப்படம் எடுத்து இந்த தகவல் எல்லாத்தையுமே தற்போது உறுதி செஞ்சிருக்கு. அந்த வகையில் கண்டிப்பா இந்த கருந்துளைகளால நம்ம பூமிக்கு மிகப்பெரிய அளவில் அடுத்து வர காலங்களில் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முக்கியமா அதிகப்படியான சூரிய புயல் சூரியன்ல ஏற்படும். இது நிச்சயமா நம்ம பூமிக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னு தற்போது உலக அளவில் இருக்கிற விஞ்ஞானிகள் எல்லாருமே தற்போது இன்னைக்கு ஆதித்யா அனுப்பியிருக்க இந்த புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்காங்க.